ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். ரயில் டிக்கெட்டுகளை ரத்து செய்தால் பிடித்தம் செய்யப்படும் கட்டணம் குறித்த கேள்விகளுக்கு நாடாளுமன்றத்தில் ஒன்றிய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் எழுத்துப்பூர்வமாக பதிலளித்துள்ளார். அதில் ரயில் புறப்படுவதற்கு 48 மணி நேரம் முதல் 12 மணி நேரம் வரையிலான இடைவெளியில் உறுதி செய்யப்பட்ட டிக்கெட் ரத்து செய்யப்பட்டால் நிர்ணயிக்கப்பட்ட குறைந்தபட்ச ரத்து கட்டணங்களுக்கு உட்பட்டு பயண கட்டணத்தில் 25% பிடித்தம் செய்யப்படும் என்று தெரிவித்துள்ளார். ரயில் புறப்படுவதற்கு 12 மணி நேரம் முதல் 4 மணி நேரம் வரையிலான இடைவெளியில் ரத்து செய்யப்பட்டால் பயண கட்டணத்தில் 50% பிடித்தம் செய்யப்படும். ஆனால் ரயில் புறப்படுவதற்கு 4 மணி நேரத்திற்கும் குறைவான நேரத்தில் உறுதி செய்யப்பட்ட டிக்கெட் ரத்து செய்யப்பட்டால் எந்த தொகையும் திரும்ப வழங்கப்படாது. காத்திருப்போர் பட்டியலில் உள்ள அல்லது பகுதியளவு உறுதி செய்யப்பட்ட டிக்கெட்டுகளை ரயில் புறப்படுவதற்கு 30 நிமிடங்களுக்கு முன்பு வரை ரத்து செய்யலாம். இதற்காக ₹60 நிர்வாக கட்டணம் பிடித்தம் செய்யப்படும். வந்தே பாரத் ஸ்லீப்பர் எக்ஸ்பிரஸ் மற்றும் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் புறப்படுவதற்கு குறைந்தது 72 மணி நேரத்திற்கு முன்பு உறுதி செய்யப்பட்ட டிக்கெட் ரத்து செய்யப்பட்டால் கட்டணத்தில் 25% பிடித்தம் செய்யப்படும். புறப்படுவதற்கு 72 மணி நேரம் முதல் 8 மணி நேரம் வரையிலான இடைவெளியில் ரத்து செய்யப்பட்டால் கட்டணத்தில் 50% பிடித்தம் செய்யப்படும். ரயில் புறப்படுவதற்கு 8 மணி நேரத்திற்கும் குறைவான நேரத்தில் ரத்து செய்யப்பட்டால் எந்த தொகையும் திரும்ப வழங்கப்படாது என்று குறிப்பிட்டுள்ளார். முதல் வகுப்பு ஏசி மற்றும் எக்ஸிக்யூட்டிவ் வகுப்பு டிக்கெட்டை ரத்து செய்தால் ₹240, இரண்டாம் வகுப்பு ஏசி மற்றும் முதல் வகுப்புக்கு ₹200, மூன்றாம் வகுப்பு ஏசி மற்றும் ஏசி சேர் கார் மற்றும் 3A எக்கானமி வகுப்புக்கு ₹180 பிடித்தம் செய்யப்படும் என்று தெரிவித்துள்ளார். இதேபோல் ஸ்லீப்பர் வகுப்புக்கு ₹120, முன்பதிவு செய்யப்பட்ட இரண்டாம் வகுப்பு ₹60 கட்டணம் பிடித்தம் செய்யப்படும் என்றும் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டுள்ளார். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும்.